ஆ இருக்கு இருக்கு. உங்களுக்கு வேணுமா? என் ரூம்ல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். சரி சரி. வேண்டாம், இந்த டோர் அம்மா அடிக்கடி ஓபன் பண்ணுவாங்க, அப்புறம் மாட்டிப்போம். ஆமா, ருத்ரா என்னடானா அண்ணா கூப்பிடுறான் போங்கன்னு சொன்னான். விஷ்ணு கிட்ட போய் கேட்டா நான் கூப்பிடவே இல்லைங்கிறான். இவங்க 2 பேர்ல யார் போய் சொன்னாங்க, யார் உண்மையை சொன்னாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு என்னமோ ருத்ரன் தான் போய் சொல்லிருப்பான்னு தோணுது. அதெல்லாம் சரி, ருத்ரா எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு? என்ன விஷயம்? விஷயம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்காக வந்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு சூரியன் கிழக்குல உதிக்கிறதுக்கு பதிலா மேற்குல உதிச்சிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஏமா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடா, இது வரைக்கும் என் மேல நீ இவ்வளவு அக்கறை காட்டினதே இல்ல. திடீர்னு இவ்வளவு அன்பு செலுத்துறனா நான் வேற என்ன நினைக்க முடியும்? ஏங்கம்மா, கேட்டது தப்பா? தப்புன்னு தோணுச்சு, இனிமேல் கேட்க மாட்டேன், விடுங்க. கேட்கறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆமா, விஷ்ணு என்ன அர்ஜென்ட்டா கூப்பிட்டான்னு என்ன உள்ள அனுப்புனியே, ஏண்டா? நான் என்ன பொய்யா சொன்னேன்? இல்லம்மா, அண்ணன் கூப்பிட்டான் தான் நான் வந்து சொன்னேன். ஆனா விஷ்ணு நான் கூப்பிடவே இல்லைங்கிறானே. அப்படியா? ஆனா அண்ணா அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி என் காதுல விழுந்துச்சு. அதை கேட்டுதான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். சரி விடுங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். குட் நைட். என்னாச்சு இவனுக்கு? இன்னைக்கு இவ்வளவு விசித்திரமா பேசிட்டு போறான். இவன் பேசுறத பார்க்கும்போது இவன் பொய் மேல பொய் சொல்றான்னு தோணுது. அது சரி, இந்த நேரத்துல ஏன் ரூமுக்கு எதுக்காக வந்தா? இங்க இவனுக்கு என்ன வேலை? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.